நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சுயாட்சி, சுயாட்சி கொள்கைகள், சுயாட்சி சிந்தனை இவைகளெல்லாம் எடப்பாடி பழனிசாமி காற்றிலே பறக்க விட்டார், அரசியலிலே தோற்றுவிட்டார், டெல்லிக்கு கூட்டணிக்கு ஓடுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி மீது 1000 விமர்சனங்கள் வைத்தார்கள். ஆனால் பாஜகவுக்கு வெறும் 27 இடம்தான், பாமகவுக்கு வெறும் 18 இடம்தான், அமமுகவுக்கு வெறும் 11 இடம்தான், ஜி.கே. வாசனுக்கு 5 இடம்தான். இப்படியெல்லாம் பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 175 தொகுதி, சில சிறு சிறு கட்சிகளுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாலும் ஜான் பாண்டியன் உட்பட நம்ம ஒரு 170 தொகுதியிலாவது போட்டியிடலாம் அப்படிங்கிற லெவல்ல எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்ததால், எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா அவருடைய ராஜதந்திரத்துல அப்படியே பாஜகவுக்கு கம்மியான சீட்டு கொடுத்துட்டாரு, பாஜகவை வச்சு காய அடிச்சுட்டாரு, பாஜகவை அதில் பாதாளத்துக்கு தள்ளிட்டாரு, இனிமே பாஜக முண்ட கூட முடியாது, அண்ணாமலையவே பதவியை விட்டு தூக்குனவர் தானே எடப்பாடி பழனிசாமி. எங்க எடப்பாடி பழனிசாமி என்னங்க பண்ண முடியும், 10 ஜெயலலிதாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அதிமுகவை சார்ந்தவர்கள் பேசுறாங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, ஜி.கே. வாசன் போட்டியிடக்கூடிய அத்தனை தொகுதியிலும் தாமரை சின்னத்துல போட்டிடுறார், அமமுக குக்கர் சின்னத்துல போட்டியிடுது, பாமக அவருக்குரிய சின்னத்துல போட்டிடுது. ஒருவேளை தேர்தல் ஆணையத்துல சின்னம் வந்து இல்லை அப்படின்னா அத்தனை தொகுதியிலையும் தாமரை சின்னத்துல தான் போட்டிடுது. இப்போ முழுக்க முழுக்க இதுல வந்து பாஜக ஆதிக்கம் செலுத்தி விட்டது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. உதாரணத்திற்கு அம்மையார் சின்னம்மா அவருடைய தலைமையில் அந்த அதிமுக இருக்குதுன்னு வைங்களேன், இப்படி ஜி.கே. வாசன் வந்து தாமரை சின்னத்துல போட்டியிடக்கூடிய லெவலுக்கு விட்டுருவாங்களா? கூட்டணி அதிமுக கூட்டணி, ஆனா ஓடி போய் பேசினது பாஜக, ஆனா போட்டியிடக்கூடியது ரெட்டலை சின்னத்துல எப்படி போட்டியிட முடியும்? போட்டியிடுங்கன்னு கெஞ்சிராரு எடப்பாடி பழனிசாமி. ஜி.கே. வாசன் முடியாது, எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவருக்கு ஜி.கே. வாசன் எம்பியா இருந்தவர், அமைச்சரா இருந்தவர், இவருக்கும் சொத்து பிரச்சனை எல்லாம் இருக்கும்ல. அன்புமணி ராமதாஸ், அன்புமணி வந்து எதுக்கு பாஜக கிட்ட சரண்ட் ஆயிட்டாரு? சொத்து கேஸு போக்குவரத்து, ஜெயிலுக்கு போகணுமா கூட்டணியில் இருக்கணுமா? கூட்டணிக்கு போயிட்டாரு. பாஜகவை அப்படியே நாங்க இறுக்கி கொண்டு வந்து சின்ன வட்டத்துக்குள்ள நாங்க அடைக்கிட்டோம்னு சொல்லி பேசக்கூடிய அதிமுகவை சார்ந்தவர்கள் இந்த பக்கம் காங்கிரஸை பார்த்தீங்கன்னா 28 சீட்டு கொடுத்துருக்காங்க. 28 சீட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 சீட்டு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு, அதிகமா இல்லைனாலும். ஆனா 27 சீட்ல 2 சீட்டு தான் பாஜக ஜெயிக்க முடியும். தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க, 6 கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, 4 அவுட் ஆயிரும் எப்படி இருந்தாலும். விசிகாவில் 5, எப்படி இருந்தாலும் 3 அல்லது 4 ஜெயிச்சிரும். மதிமுக 2 ஜெயிச்சிரும். ஆனால் இந்த பக்கம் பாஜக, பாமக, அமமுக, ஜி.கே. வாசன் இவங்க கொடுத்துருக்கிற கூட்டணியில 27 பாஜக, 18 பாமக, அமமுக 11, ஜி.கே. வாசன் 5, இதுல மிஞ்சி மிஞ்சி போனா எல்லாமே சேர்த்து 5 தொகுதி தான் ஜெயிக்க முடியும். ஆனா இந்த பக்கம் காங்கிரஸ், தேமுதிக, விசிகா, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, வடது எழுது, இந்த எல்லாம் இவங்க எல்லாம் சேர்த்து எப்படி இருந்தாலும் ஒரு 40 தொகுதிக்கு வரலையும் ஜெயிச்சிருவாங்க. 40 அல்லது 30 ஜெயிச்சிருவாங்கன்னு வைங்களேன். அப்ப எதிர்கட்சி யார் வர்றதுங்கிறது தான் இங்க குழப்பமா இருக்கு. 170 தொகுதியில அதிமுக எத்தனை தொகுதி பிடிக்கும்? ஒரு 50 பிடிக்குமா? 80 பிடிக்குமா? ஆட்சியை பிடிக்குமா? ஆட்சியை நாங்க பிடிச்சிருவோம். பல வகையில பேசுறீங்க. இனிமே அதற்கான வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ, உங்க தொகுதியில தமிழ்நாடு முழுவதுமா எப்படி வேலை செய்ய போறீங்க? இதுக்கு மத்தியில தான் அம்மையார் சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி மூலியமா களத்துல நிற்கிறார். ராமதாஸ் கூட கூட்டணி, விஜய் கூட கூட்டணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சுன்னா 3வது அணி இதுதான். நாம் தமிழர் கட்சி பின்னுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஏன்னா விஜய்க்கு அரசியல் தெரியல, விஜய் அரசியல் தற்கொலை, விஜய் கூட இருக்கிற ஜான் ஆரோக்கியராஜ், ஆதவ் அர்ஜுன், ஏன்னா இந்த பக்கம் புஷி ஆனந்த், இவங்க எல்லாமே விஜயை நாசம் செய்ய வந்தவர்கள். விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மூளை செலவை செய்து அதன் மூலயமா சொத்து சேர்த்து கூடிய கொள்ளையடிக்கணும் வந்து கொள்ளைக்கார கூட்டம் தான் புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியராஜ், ஆதவ் அர்ஜுன் போன்றவர்கள். விஜய்க்கு அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அது எப்படி ஆரம்பிக்க சொன்னது, எந்த ஒரு பெண் ஆரம்பிக்க சொன்னாங்க, தெரிசா மூலியமா தான் அந்த கட்சி தொடங்கப்பட்டது. பல விஷயங்கள் இருக்கு, உள்ள நம்ம போக விரும்பல, அதெல்லாம் கடந்து போன விஷயம்.
இப்ப தேர்தல் வந்துருச்சு, தேர்தலை பத்தி தான் பேச முடியும். பெருசா கட்சி ஆரம்பிக்க சொன்னிச்சா, யார் கட்சி ஆரம்பிக்க சொன்னிச்சாங்க, அதெல்லாம் விஷயம் இல்லை. இப்ப தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் வரும்போது தேர்தலை பத்தி தான் பேச முடியும். பழைய துரோகங்களை பத்தி பேச முடியாது. அண்ணாச்சலூர் சட்டமன்ற தொகுதியில் சந்திரமோகன் போட்டியிடுறார், திமுக சார்பா கதிரவன் போட்டியிடுறார், தாவேக சார்பா ஜெகநாதன் போட்டியிடுறாருன்னா அதை பத்தி தான் பேச முடியும். பழைய துரோகங்களை பத்தி எல்லாம் பேசிக்க முடியாது. அப்ப அப்படியே ஒரு கூட்டணி, ராமதாஸ், அம்மையார் சின்னம்மா, விஜய், இப்படி ஒரு கூட்டணி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. விஜய் தன்னந்தனியா தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள். திமுக எது எப்படி பார்த்தாலும் 2.0 என்னென்னமோ சொல்றாங்க, 200 சீட்டு 210 சீட்டு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுகவை சார்ந்த நேருவே வந்து 40 தொகுதியில 10 தொகுதியை காலி பண்ணணும்னு தான் அவர் விரும்புறாரு. ஏன்னா உதயநிதி கை அன்பில் மகேஷ் பொய்யாமலை கை உயர இவர் விரும்பவில்லை. அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு, கட்சியினுடைய செல்வாக்கை வைத்து அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அம்மையார் சின்னம்மா, விஜய், ராமதாஸ் இவங்க வந்து வட மாவட்டத்திலும் சரி, திருச்சிக்கு தெற்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல திருச்சிக்கு வடக்க மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த அம்மையார் சின்னம்மா, விஜய், ராமதாஸ் இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கொங்கு மண்டலத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். எது எப்படி பார்த்தாலும் திமுக வந்து எத்தனை சீட்ல ஆட்சியை பிடிக்குதுன்னு ஆரோடம் சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப மெஜாரிட்டியா அப்படியே ஒரு 180 தொகுதி 200 தொகுதி அப்படியெல்லாம் பிடிச்சி ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி ஆட்சிக்கு வரவும் கூடாது. ரொம்ப மெஜாரிட்டியா வந்துடுறாங்கன்னா அதிமுகவோட ஆட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. இப்பவே கட்டுப்படுத்த முடியல. உதாரணத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல சங்கரலட்சுமி வேளாண்மை துறையில இணை இயக்குனர் மாவட்ட செயலருடைய ஆதரவோட நம்மளை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, செய்தியை போடாதீங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சங்கரலட்சுமி 10 ஆண்டு காலமா ஒரே மாவட்டத்துல வேலை செய்யறாங்க, வேளாண்மை துறையில இணை இயக்குனரா. வேளாண்மை துறையில MRK பன்னீர்செல்வம் துறையில கடலைகள் தமிழ்நாடு முழுவதுமாக கடத்தப்படுகிறது, தனியார் எண்ணெய் ஆட்டக்கூடிய நிறுவனங்களுக்கு விற்கப்படுகிறது, பல இது இருக்கு. அப்ப மீண்டும் திமுக ஒரு 200 சீட்டோட 180 சீட்டோட மிகப்பெரிய அசுர பலத்தோட வருதுன்னு வைங்கள, தாங்க முடியாது. ஊழல், முறைகேடு, கொள்ளை, சட்டவிரோத செயல்கள் எல்லாமே நடக்கும். 2வது முறையாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த சம்பவம் நடக்கும். ஆனா 2வது முறையாக திமுக வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு முழு முதல் காரணம் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் தான். இந்த 2 பேர் மட்டும்தான், வேற யாருமே காரணம் கிடையாது. உதயநிதி தான் சொல்லிட்டாரு, திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வருகிறது சொன்னால் அதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்கணும், நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம்னு சொன்னார் இல்லையா, அது உண்மைதான். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நோக்கம், ஒரு 30, 35, 50க்குள்ள நம்ம வந்துட்டோம்னா எதிர்கட்சியா வந்துட்டா போதும். ஏன்னா அவர் ஆளுங்கட்சியா முதலமைச்சரா வரணுங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. அப்படி வந்தாலும் இதை நான் முழு ஆட்சி நம்மளுடைய ஆட்சியா இருக்காது, அது பிஜேபியோட ஆட்சியா தான் இருக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எல்லா விஷயத்திலையும் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து அவர் போறார். அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போகாம இருக்கணும்னா திருச்சி மாவட்டத்துல மேற்கு தொகுதியில நேருவை வீழ்த்துவேன், ஊழல் அதிகமா நகர்ப்புற வளர்ச்சி துறையில நடக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியில பேச முடியுமா? ஏதோ ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு. என்ன அரசியலோ மோசமான அரசியல். அதிமுக தொண்டர்கள் தான் அதுல நொந்து போறாங்க. இந்த அம்மா கட்சியை ஒன்னா இணைக்கிறேன்னு சொன்னாங்க, அவங்க சொல்றாங்க, முயற்சி பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையத்துல இருந்து வந்து கட்சி தொடங்கல. ஆனா இந்த அதிமுக ஒன்றிணைய வேண்டும்னா நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம், திமுகவில் இருக்கக்கூடிய இந்நாள் அமைச்சர்கள் 30 பேர் இருக்காங்களா, ஒரு 20 பேர் துவக்கணும். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 30 பேர் இருக்காங்களா, அதுல ஒரு 15 பேராவது குறைஞ்சபட்சம் துவக்கணும். அப்போதான் திமுகவும் தூய கட்சியா இருக்கும், அதிமுகவும் தூய கட்சியா இருக்கும். இல்லைன்னா இந்த 2 கட்சியுமே தீய கட்சிங்கிற லெவலுக்கு திமுகவுக்கு இங்கிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் கெட்ட பேரு, அங்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதிமுகவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்க, எடப்பாடி பழனிசாமி உட்பட அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை நம்ம ஆரம்பத்துல இருந்து எந்த விதமான அச்சமின்றி சமரசமின்றி நம்ம செய்தி வெளியிடறோம். தமிழ்நாடு முழுவதுமாக தென்னைமரம் தென்னந்தோப்பு சின்னத்துல வேட்பாளர்களை ஒரு 100 தொகுதியில நிப்பாட்டுறாங்க. அதிகமா இல்லைனாலும் 100 தொகுதி. விஜய் கூட்டணிக்கு வந்த 234 தொகுதியில ஆள் நிப்பாட்டுவாங்க. அது எப்படின்னு போக போகதான் தெரியும். ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் தோற்பதற்கு உண்டான அத்தனை சாத்தியக்கூறுகள் இருந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லது. திருச்சியில நேரு வந்து குறுநில மன்னரா இருக்காரு. அன்பில் தர்மலிங்கம், அன்பில் பொய்யாமொழி, KN சேகரன், அன்பில் பெரியசாமி, அப்புறம் முன்னாள் வனத்துறை அமைச்சர் அண்ணன் செல்வராஜ், பல பேர் அரசியல்ல பழி வாங்கப்பட்டாங்க. இப்ப சமீபத்துல திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்களை மறைமுகமா அவருக்கு இறுதி நேரத்துல கெட்ட பேர் ஏற்படுத்தி பழி வாங்குறாங்க. இது ஒன்றும் தெரியாமல்ல, நம்ம ஒன்றும் பச்சை குழந்தை இல்லை. திருச்சியில இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தெரியுது, அப்பா நேரு என்னையா பயங்கரமான ஆளா இருக்காரு, பழனியாண்டிக்கு இந்த அளவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறாரு,
எப்படியோ சூழ்ச்சி பண்றாரு. இதுல அந்த முத்திரையர் சமுதாயத்தில் உள்ளவர்களே சில பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறது தான் ரொம்ப வேதனையா இருக்கு. அதே போலதான் முக்குளத்தூர் சமுதாய அரசியல்லையும் அப்படிதான் இருக்காங்க. அரசியல்ல தமிழ்குடி சாதிகள் ஒற்றுமையா இல்லாததன் காரணமாகத்தான் இவ்வளவு துன்பங்கள், துயரங்களை, அவமானங்களை, நமக்கான அரசியல் மரியாதைகள் கிடைக்காம இருக்கிறதுக்கு எல்லாமே ஒற்றுமை இல்லாததுதான் காரணம். முத்திரையருக்கு ஒரு பிரச்சனைனா கல்லர் கைகொட்டி சிரிக்கிறது, கல்லருக்கு ஒரு பிரச்சனைனா முத்திரையர் கைகொட்டி சிரிக்கிறது. நாசமா போச்சு இந்த அரசியல். தமிழ்நாட்டு அரசியல் நாசமா போச்சு. தமிழ்நாடு அரசு பேருந்துல தமிழ்நாடு பேருந்துல வந்து அரசு பேருந்துல தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு இல்லை, அரசு பேருந்துன்னு இருக்கு. இதை கேட்கறதுக்கு யாருக்கும் துப்பு இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை. நேருவை வீழ்த்துவேன் என்று சொல்வதற்கு எவருக்கும் இங்க துப்பு இல்லை, திராணி இல்லை. திருச்சியில அதிமுகவில் அந்த நிலைமையில அதிமுக போயிட்டு இருக்கு. புதுக்கோட்டையில மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில இன்னார் தான் நிக்கணும்னு சொல்லி புதுக்கோட்டையில இருந்து வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை. ஆனா மணப்பாறையில யார் வேட்பாளர்னு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் தான் முடிவு பண்ணக்கூடிய நிலைமை இருக்குன்னா அப்ப என்னங்க அரசியல் நடக்குது? தங்கமணியை நம்ம தவறா சொல்ல நல்ல மனுஷன் தான். அவருக்கும் திருச்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? திருச்சி அரசியல் அவர் தான் பாக்குறாரு. வளர்மதிக்கு அவங்களுக்கு இங்க திருச்சிக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? அதிமுக ஆளுமையா இருக்கு, கீழுமையா இருக்குன்னா எங்க ஆளுமையா இருக்கு? அம்மையார் சசிகலா அவர்கள், அம்மையார் சின்னம்மா அவர்கள் அதிமுகனுடைய பொதுச் செயலராக இருந்தால் இந்த அம்மா சின்னம்மா விடுவாங்களா? தங்கமணி இங்க வந்து அரசியல் பண்ண விடுவாங்களா? புதுக்கோட்டையில வந்து விஜயபாஸ்கர் திருச்சியில் அரசியல் பண்ண விடுவாங்களா? வளர்மதி வந்து திருச்சியில் அரசியல் பண்ண விடுவாங்களா? சென்னையில இருக்க வளர்மதி வந்து திருச்சியில் அரசியல் பண்றாங்க. இந்த அம்மா சின்னம்மா அதிமுகனுடைய பொதுச் செயலராக இருந்தால் அந்த அளவுக்கு விடுவாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஆளுமையாக இல்லாததன் காரணமாக இவ்வளவு நிலைப்பாடுகள் நடக்குது. லால்குடி சட்டமன்ற தொகுதியில் லீமா ரோஸ் நிற்கிறாங்க. லீமா ரோஸ் யாரு உலகத்துக்கு தெரியும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? அவங்க மேல 1000 விமர்சனர்கள், லாட்டரியா இருக்கட்டும், யாரோ இருக்கட்டும். ஆனா அவங்களுக்கு ஒத்துமையா வேலை பார்ப்பாங்களா? ஒருத்தர் திமுக பேட்டியில் பேசிக்கிட்டு இருக்காங்களா? மன்னச்சூர் சட்டமன்ற தொகுதியில 42 பேர் பணம் கட்டியிருக்காங்க சீட்டு வேணும்னு சொல்லி. 15 பேர் கதிரவன்ட்ட பணம் வாங்கியிருக்காங்க. என்ன குடும்பம் அது? இதுல வேற அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் தற்சமயமா புதிய கார் வாங்கியிருக்காங்க. கதிரவன்ட்ட பணம் வாங்கினாங்களா? கேள்வி பல வகையில போயிட்டு இருக்கு. கதிரவன் பணத்தை வச்சே ஜெயிச்சலான்னு பாக்குறாரு. சந்திரமோகன் ஒரு நல்ல வேட்பாளர், அவருக்கு கொடுக்கலாம். என்ன அதிமுக ஆளுமையா இல்ல, திராணியா இல்ல, தெம்பாவும் இல்ல, கழுத தேஞ்சு கட்டருமான கதை ஆயிப்போச்சு. அதிமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி குறியா இருக்காரு. ஏன்னா இந்த ஆட்சி வந்து என்ன ஆட்சி, நம்மளுடைய ஆட்சி இல்லை, பாஜக போட்டு நம்மளை நொம்பி எடுத்து போவாங்க, அதனால ஆட்சியை வேணா எதிர்கட்சியா இருந்தா போதும்னு அவர் நினைக்கிறாரு. எதிர்கட்சியா கூட விடக்கூடாது அப்படின்னு அம்மையார் சசிகலா சின்னம்மா அவர்கள் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மா சின்னம்மாவோட சசிகலா என்ற சின்னம்மாவோட இவங்க கையில கட்சி வந்தாதான் அந்த கட்சி ஆளுமையா வலிமையா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. ஏன்னா நம்ம பத்திரிகையாளருங்க, நம்ம நடுநிலையான கருத்தை சொல்லிட்டு போயிடணும், அதுதான் நமக்கு பிடிச்சது. திருச்சி மாவட்டத்துல கதிரவன் வந்து மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்கவே கூடாது. என்னை பொறுத்தவரையிலும் அதான். பணம் ஒண்ணுதான், செயல்பாடு ஒரு வெங்காயமும் கிடையாது. நான் ஒரு போட்டோ வேணா உங்களுக்கு இதுல போட்டு விடுறேன் பாருங்க. மன்னச்சநல்லூர் ஒரு பேரூராட்சி கேவலமா இருக்கு, குண்டும் குருண்டுமான கேவலமான சாலையா இருக்கு. ஒருங்கிணைந்து ஒரு பேருந்து நிலையம் கிடையாது. தீபாவளி பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்து எல்லாத்துக்கும் 23 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு 10 பேருக்கு கார் கொடுத்து, அதிமுக காரங்களுக்கு 10 பேருக்கு 30 லட்சம் காசு கொடுத்துட்டா இவர் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. போன தடவை நடந்தது மாதிரி இந்த தடவை நடக்காது, நடக்க விடவும் கூடாது. அது அதிமுக ஜெயிச்சாலும் சரி, யாரு ஜெயிச்சாலும் சரி, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அதே போல திருச்சி மேற்கு தொகுதியில் நேரோட செயல்பாடும் ரொம்ப குறைவா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஒரு தூய கட்சியா வரணும்னா முன்னாள் அமைச்சர்கள்ல ஒரு 20 பேர்த்துல ஒரு 15 பேராவது தோக்கணும். திமுக ஒரு தூய சக்தியாக 2026க்கு பிறகு காலடி எடுத்து வைக்கணும்னா திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு 30 பேர்ல குறைஞ்சபட்சம் 15 பேராவது தோக்கணும். அம்மையார் சின்னம்மா அவர்கள் தென்னந்தோப்பு சின்னத்துல முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் இவங்களுக்கு மத்தியில தேர்தலை சந்திச்சு எப்படி அடுத்த கட்ட லெவலுக்கு போறாங்க. எது எப்படி பார்த்தாலும் இவங்க நிறுத்துற திருமங்கலம் தொகுதி வேட்பாளர் ஜீவிதா நாச்சியார் தென்னந்தோப்பு சின்னத்துல வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. ராலிமலை சட்டமன்ற தொகுதியில வீரமுத்திரையர் சங்கம், தேசிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் கருப்பையா, அம்மையார் சின்னம்மா அவர்களுடைய ஆட்சியுடன் ராலிமலை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களை எதிர்த்து போட்டியிடுவதால் கருப்பையா அவர்கள் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. திமுக தன்னால் ஒரு பழனியப்பன் இருக்கார், போட்டி கடுமையா இருக்கும், யார் வெற்றிங்கிறது இழுபறியா இருக்கும். ஆக அப்படி எது எப்படிப்பட்டாலும் இந்த அதிமுக திமுக 2 கட்சியும் தூய சக்தியா இருக்கணும் அப்படின்னா முன்னாள் அமைச்சர்களும் தோக்கணும், இன்னாள் அமைச்சர்களும் தோக்கணும் அப்படிங்கிறது தான்
திமுக அதிமுக 2 கட்சியில உள்ளவங்க கருத்தா இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். செய்தியை பார்க்கக்கூடிய நபர்கள் கருத்துரிமையில நடுநிலையான கருத்துக்களை பதிவிடுங்க. நம்ம வந்து வித்தியாசமா நடுநிலையான செய்தியை போடுவோம். அதே போல பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் வந்து அதிகம். நம்ம இன்னும் 50,000 சப்ஸ்கிரைப் தாண்டணும். அடுத்து 1 லட்சத்தை கையில் எடுக்கணும். ஏப்ரல் வந்தா நம்ம லகரம் டிவி வந்து 4ஆம் ஆண்டு துவக்க கையில் எடுத்து பண்ண போறோம். அதுக்குள்ள நம்ம 50,000 தாண்டணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட இருக்கும். நம்ம எப்போதுமே அச்சமின்றி சமரசமின்றி நடுநிலையான செய்திகளை வெளியிடுவதில் எப்போதுமே நம்ம தயங்குவதில்லை. எல்லாருமே நினைக்கலாம், என்ன நீங்க இந்த அம்மா சின்னம்மாவுக்கு ஆதரவா செய்தி புரியணும். அவங்க துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட அவங்க இப்ப யாரோட தயவலையும் யாரும் இங்க வாழலைங்க. ஒரு விஷயம், துரோகத்தால் யார் வீழ்த்தப்படுகிறார்களோ அவங்களுக்கு நம்ம துணை நிற்கிறோம். அது யாரா இருந்தாலும். இந்த அம்மா வந்து வேற சமுதாயமா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம துணை நிற்போம். அதுல மாற்றுக்கிறது இல்லை. திருச்சி மாவட்டத்துல நேரு வந்து உடையார் சமுதாயத்தை சார்ந்த சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏவை பழி வாங்குறாரு. முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்த திருவரங்க எம்எல்ஏவை பழி வாங்குறாரு. அப்ப அவங்க சமுதாயம் வேற தானே. நான் ஏன் குரல் கொடுக்குறேன்? துரோகம் யாருக்கு நடந்தாலும் என் போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் குரல் கொடுக்கணும். அதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.